எல்லாருக்கும் வணக்கங்க. சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க இந்த பதிவில் ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ரத்தில் தான் இருக்க போகிறார். வக்ர காலம்னு பார்த்தீங்கன்னா 4 மாதம் 14 நாள், 4 மாதம் 14 நாள். ஆனி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டம், வக்ரத்தில் இருக்கக்கூடிய நாட்கள். இந்த தருணம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? பொதுவாக ரிஷபராசிக்கு ரிஷப ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் கொடுக்காத ஒரு யோகத்தை சனி பகவான் தான் தருவார். ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, ரிஷப லக்னக்காரங்களாக இருந்தாலும் சரி, உண்மைக்கே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். சனி பகவான் கொஞ்சம் வித்தியாசமானவருங்க. எல்லா கிரகங்களும், அந்த 8 கிரகங்களும், மொத்தம் 9 கிரகம் சனியோட சேர்த்து சனி பகவானை விட்டிங்கன்னா 8 கிரகம். இந்த 8 கிரகங்களும் சாதகமான இடத்துல இருந்தால் சாதகமான பலன் தருவாங்க, பாதகமான இடத்துல இருந்தால் பாதகமான பலன் தருவாங்க. குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே பாதையில் தான் எந்த வேடத்தில் வராங்களோ, எந்த வேஷம் போடுறாங்களோ அதுக்கான ஒரு செயல் அந்த கிரகம் செய்திடும். ஆனால் இந்த சனி பகவான் வித்தியாசமானவர். எப்படின்னா, அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக்கிடும், ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த சனி பகவான். ஏன்னா சனி பகவான் நீதிகாரகன், தொழில்காரகன், கர்மகாரகன், விதிகாரகன். நாம் செய்த பாவ புண்ணியம், செய்ய போகிற பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அவர் பலன் தருவார். நல்ல இடத்துல, அதாவது அவர் ஒரு பாசிட்டிவான இடத்துல ஜாதகத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சாதகமான இடத்துல இருந்தாலும் நாம் பாதகமாக இருந்தால், பாதகமான செயல் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா சனி பகவான் பாதகமான பலன் தான் தருவார். நம்ம ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்கிறாரே, நம்ம நல்லது செஞ்சிருவார் கண்டிப்பாக நினைக்காதீங்க. அதுவே நம்ம ஜாதகத்தில் அவர் நீட்சமாக இருக்கிறாரு, பகையாக இருக்கிறாரு, பலவீனமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நாம் நம்மளுடைய சூழ்நிலை சரியாக இருக்குது, நம்மளுடைய கர்மா நல்ல கர்மாவாக இருக்குது, நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியம் சரி, செய்த பாவ புண்ணியம் சரி சிறப்பாக இருக்குதுன்னா அதே சனி பகவான் நல்லது செய்துட்டு போயிடுவார். ஒரு மனுஷனுக்கு 3 முறை சனி பகவான் வருவார். 7 சனிலேயே 3 விதம் இருக்குது. விரயச்சனி, பொங்கும் சனி, கர்மச்சனி. இந்த 3வது சுற்றில் அந்த கர்மச்சனியில் தப்பிக்கிறாங்க, உசுரோடு இருக்கிறாங்க அப்படின்னா 10ல் ஒருத்தர் இருப்பாங்க, 100ல் ஒருத்தர் இருப்பாங்க. 10ல் ஒருத்தர்னா 100ல் 10 பேர் இருப்பாங்க. அப்போ அவங்க செஞ்ச பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அந்த சனி பகவான் அவர் உசுரோடு விட்டு வைப்பார். ஃபஸ்ட்டு முதல் சுற்று 7ல் வரும் பொழுது நமக்கு பலவிதமான சங்கடத்தை கொடுப்பார். ஒரு செடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேனுங்க. ஒரு மாஞ்செடி வைக்கிறோம். அந்த மாஞ்செடி வச்சு வாக்கிலேயே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது அதனுடைய குரோத் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் கட் பண்ணி விட்டோன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய வீரியம் நல்லா வரும். அந்த மாதிரி முதல் சுற்றில் வரக்கூடிய சனி பகவான் பலவிதமான அனுபவத்தை தருவார். நம்மளை இன்ச் பை இன்ச்சஸ் செதுக்குவார். நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, பலவிதமான அனுபவத்தை கொடுப்பார். 2வது சுற்றில் வரக்கூடிய சனி பகவான் பொங்கும் சனி, நமக்கு எல்லா விதமான ஒரு பலனையும் கொடுத்துருவார். திருமணத்தில் இருந்து, புத்திரபாகியத்திலிருந்து, வண்டி வாகன யோகத்தில் இருந்து, மண்ணுமன யோகத்திலிருந்து பலவிதமான அனுபவத்தை கொடுப்பார். அப்போது நம்மளுடைய எண்ணம் சிந்தனை தெளிவாக இருக்கிற பட்சத்தில் பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் சனி பகவான் பலன் தந்தாலும் அதே மாதிரியான சூழல் இருந்தால் தான் 3வது சனியில் நாம் தப்பிக்க முடியும். சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர காலத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? சனி பகவான் பற்றி இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் இருக்குதுங்க. ஒரு 15 விதமான தொழில் செய்கிற நண்பர்களை சனி பகவான் டச்சு கூட பண்ண மாட்டார், தொந்தரவே கொடுக்க மாட்டார். ஒரு 15 விதமான தொழில் செய்கிற நண்பர்களை, அது தொழில்னு சொல்லலாம், சேவைன்னு சொல்லலாம். ஆனால்
அது எப்படின்றது இப்போ நான் மேசராசிக்கு அதை சொல்லியிருந்தேனுங்க. மேசராசிக்கு பலன் சொல்லும் பொழுது அந்த விஷயமெல்லாம் சொல்லியிருந்தேனுங்க. வீடியோ ரொம்ப லாங்காக போகுது, அதனால் அது மட்டும் தனியாக ஒரு வீடியோவில் போட்டுடுறேன், சரிங்களா? அது பார்த்துக்கோங்க. இப்போது சனி பகவான் வக்ரம் அடைகிறாருன்னா, ஜூலை மாதம் 13ஆம் தேதி வக்ரம் அடைகிறாருன்னா, உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி தான் சனி பகவான். ரிஷபராசிக்கு 10 குடையவர் தொழில் ஸ்தானாதிபதி தான் சனி பகவான். தொழில் காரகனும் சனி பகவான் தான். அவர் எங்கே இருக்கிறார்னா 11வது பாவகத்தில் இருக்கிறார், லாபஸ்தானத்தில் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருந்து தான் அவர் வக்ரம் அடைகிறார். அப்போ இந்த லாபஸ்தானாதிபதி சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ல் லாபஸ்தானாதிபதி தான் தனகாரகன். தனகாரகன் சொல்லக்கூடிய குரு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்காங்க. அந்த நேரத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், தொழில் காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைந்து உங்கள் ராசியை பார்ப்பார். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்க போகுதுங்க. ஒருத்தருக்கு சந்தர்ப்பம் கொடுத்தாதான் அவர்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்றது வெளிக்காட்ட முடியும். இப்போ எனக்கே கூட இந்த சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுனால நான் சொல்லக்கூடிய என்னுடைய கருத்துக்களை நீங்கள் கேட்குறீங்க. நான் எந்தளவுக்கு ஜாதகத்தை கணிச்சிருக்கிறேன்ற விவரம் 4 பேருக்கு தெரியுது இல்லையா? ஒருத்தருக்கு சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னா எவ்வளோதான் அவருக்குள்ள திறமை இருந்தாலும் வெளிக்காட்டுறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அவரால் மேலுக்கு வர முடியாது. அந்த மாதிரி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய தருணங்களில் 100% நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், உழைப்புக்கு தகுந்த உயர்வாக இருக்கலாம், வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சியாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக இருக்கிற பிரச்சனைகளை சரிப்படுத்தலாம், திருமணத்தில் இருக்கிற தடைகளை நீக்கலாம், திருமணமாகி பிரிஞ்சு போன தம்பதிகளை ஒன்று சேர்க்கலாம். இந்த மாதிரி உண்மைக்கே சொல்கிறேனுங்க, பலவிதமான யோக பலனை சனி பகவான் தரப்போகிறாரு. அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. மார்ச் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ரத்தில் தான் இருக்க போகிறாரு. 4 மாதம் 14 நாளில் ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றம் வரும். இதில் மார்ச் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச்னே வருது, இதுக்கு முன்னாடி கூட நான் மார்ச்னு தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஜூலை மாதம் 13ஆம் தேதி, சரிங்களா? நான் இதுக்கு முன்னாடி மேஷராசியில் கூட சொல்லியிருந்திருப்பேன்னு நினைக்கிறேன், மார்ச்ன்ட்டு இல்லை, ஜூலை 13ஆம் தேதி. ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து தான் நமக்கு சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. நமக்கு நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ரத்தில் இருக்கிறார். அப்போது நமக்கு ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் புத்திரபாக்கியத்தில் இருக்கிற தடைகளை சரிப்படுத்துவார். புத்திரபாக்கியத்தில் திருமணமாகி 10 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம், 16 வருஷம் இருக்கலாம். புத்திரபாக்கியத்தில் உங்களுக்கு சங்கடங்கள் இருக்குது, நாங்கள் பார்க்காத வைத்தியம் இல்லை சாமி, பண்ணாத பரிகாரங்கள் இல்லை, போகாத கோவில் குளம் கிடையாது, எந்த மாதிரியான மன அழுத்தமாக இருந்தாலும் சரி, புத்திர பாக்கியத்தில் புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு, தனஸ்தானத்தில் இருக்கிறாரு. புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குருவுடைய வீட்டில் இந்த சனி பகவான் வக்ரத்தில் இருந்து புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 5வது பாவகத்தை பார்க்கக்கூடிய சூழலால் உறுதியாக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் சரிப்படுத்துவார். அதுபோக பூர்வீகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அப்போ சுய தொழில் செய்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும். சொந்தத்தில் தாய்மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணணுன்னு ஆசை இருக்குதுங்க, தாய்மாமா பையனை கட்டிக்கிடணுன்ற எண்ணம் இருக்குதுங்க. இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிற என்னுடைய சகோதரன் சகோதரிகளுக்கு இந்த தருணங்களில் நிச்சயமாக மன வாழ்க்கை நிறைவாக இருக்கும். அதுவும் உறவில் நான் விவாகம் செஞ்சுக்க விரும்புகிறேனுங்க அப்படின்ற நண்பர்களுக்கு இது என்ன சார் ஆதாரம் இருக்குது அப்படின்னா, சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய தருணத்தில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராசிநாதர்
சுக்கிர பகவான் ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் தானே. சுக்கிரன் திருமணஸ்தானத்தை பார்ப்பதும், திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவக சுபஸ்தானத்தில் இருந்து திருமணஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழலில் தான் சனி பகவான் வக்ரம் அடைகிறார். இந்த சூழல் நல்ல விதமாக இருக்கிறதுனால காதலர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகிறது. இந்த தருணங்களில் பல காதல் கல்யாணத்தில் இணைகிறது. தாய்மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த தருணங்களை பயன்படுத்திக்கலாம். நிம்மதியான ஒரு சூழல் ஏற்படுத்தும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டத்தில். அதுபோக இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்கு, வம்பு, போகாத இடத்துக்கு போனேன்னு பேர், செய்யாத தப்பு செஞ்சன்னு பேர், பழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம், அந்த மன அழுத்தமெல்லாம் சரிப்படுத்தும், நிறைவு கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். அது போக சனி பகவான் அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தை பார்க்குறார். அதாவது இதில் என்னன்னா, சனி பகவான் ஆயுள் காரகன் நம்ம சொல்லுவோம். ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஆயுள் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அமைப்பும் அந்த இடத்துல படுது. ஒரு சிலருக்கு உயிர் பயம் இருக்கும். உயிர் பயம்னா எப்பயுமே ஒரு பதட்டத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. என்னடா இது, உடம்பு இப்படி இருக்குதே, சூழ்நிலை இப்படி இருக்குதே, இருக்கலாமா பறக்கலாமா, பலவிதமான ஒரு யோசனைகள் இருந்துக்கிட்டு இருக்கிற அந்த ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தருணம் பக்க பலமாக இருக்க போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. புதுமையான ஒரு யோசனைகள், புதுமையான ஒரு சிந்தனைகள். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, இது சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம். சம்பாதிக்கிறதுக்கான நேரம் முடிஞ்சு போச்சு. இது சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம். காய்க்கிற மரம் கல்லடி படுன்ற மாதிரி ஏகப்பட்ட கல்லடி பட்டுட்டீங்க. இதுக்கு மேற்கொண்டு நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை வாழ போகிறீங்கன்றதில் மாற்று கருத்து கிடையாது. ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பிரமாதமான நேர காலங்கள் வரக்கூடிய சனி பகவான் வக்ர பயிற்சி அடையக்கூடிய காலகட்டம். வக்ரத்தில் வரும் பொழுது செய்யக்கூடாத செயல் என்ன அப்படின்னா, அடுத்தவங்களோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக தொழில் செய்கிறது, அடுத்தவங்களுக்கு காசு பணம் கடனை கொடுக்கறது, ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போடுறது, அதிர்ஷ்டம் லாட்ரி வாங்கிறது, இந்த மாதிரி ஒரு சூழல் கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க. மற்றபடி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இது யோகமான காலகட்டம்தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த பதிவு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.